அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். +2க்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய குழப்பமாவே இருப்போம் இல்லையா? அதுவும் எஸ்பெஷலா சொல்லப்போனா, பயோ, மேத்ஸ் எடுத்தவங்களுக்கு அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு திங்கிங்காவே இருக்கும். என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது? அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன? என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு? எவ்வளவு சேலரி வந்து நம்ம படிச்சு முடிச்சதுக்கப்புறம் எதிர்பார்க்கலாம்? எத்தன வருஷம் நம்ம படிக்கணும்? என்ன மாரி ஜாப்ஸ்லாம் அதுக்கு கிடைக்கும்? அ எவ்வளோ எவ்வளோ என்னென்ன கோர்ஸுக்கெல்லாம் செலவாகும்? இந்த மாதிரி நெறைய விதமான கேள்விகள் வந்து ஒவ்வொரு மாணவ, மாணவிகளுக்கும் இருக்கும். ஸோ நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். +2 முடிச்சதுக்கப்புறம் பயோ, மேத்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்னென்ன கோர்சஸ் படிக்கலாம் அப்படிங்கிற முழு விவரமா சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எம்பிபிஎஸ் இல்லையா? டாக்டர் அப்படின்னு சொல்லி படிக்கும்போது ஒரு மிகப்பெரிய பெருமை. அந்த கோர்ஸ் எடுத்துக்கும்போது அ 5½ வருஷம் இது கோர்ஸு. அதில வந்து 1 இயர் அதாவது லாஸ்ட் 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டாவே நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து கம்ப்ளீட்டாவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறதுக்காக அந்த மாரி ஒரு 1 இயர். இது கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னாச்சுன்னா ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். பிரைவேட் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ கவர்மெண்ட் காலேஜ்ன்னு சொல்லும்போது 10,000லேருந்து 50,000 ஒரு வருஷத்துக்குள்ள முடிச்சுக்கலாம். ஸோ பிரைவேட்ன்னு சொல்லும்போது 3 லேக்ஸ்லேருந்து 25 லேக்ஸ் வரைக்கும் இருக்குது. இப்போ ஜாப்ன்னு சொல்லும்போது நிறைய ஜாப்ஸ் வந்து இதுக்காக எம்பிபிஎஸ் படிச்சதுக்கு அப்புறம் இருக்குது. மெடிக்கல் சர்ஜன், மெடிக்கல் ஆஃபீசர், பீடியாட்ரிஷியன், ஜெனரல் ஃபிசிசியன், மெடிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி நிறையா ஜாப்ஸ் வந்து எம்பிபிஎஸ் முடிஞ்ச பிறகு இருக்குது. சேலரின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங் சேலரியே நமக்கு 2.5 எல்பிஏ இருக்குது. அதே போல் 15 எல்பிஏயும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்தளவில் வேலை வந்து உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாகவே சொல்ல முடியும். அடுத்ததாக 2வதாக நம்ம பார்க்கும்போது பிடிஎஸ் அப்படிதானே, பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி. இதுவும் ஒரு 5 இயர்ஸ் கோர்ஸ் தான். அதாவது 4 இயர்ஸ் வந்து நார்மல் காலேஜ் ஸ்டடி, அதுக்கப்புறம் 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஃபீஸை பொறுத்தளவில் 50,000லேருந்து 4 லேக்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி ஆவரேஜாக ஃபீஸ் இருக்கும். ஸோ ஜாபை பொறுத்தளவில் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஜென்ரல் டென்டிஸ்ட்டாகவும், அசோசியேட் டென்டிஸ்ட்டு, அப்புறம் பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் டென்டிஸ்ட் ரிசர்ச்சர், அதாவது ஆய்வகத்தில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், அசிஸ்டன்ட் ரிசர்ச்சர், ஸோ இதெல்லாம் வந்து ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ சேலரியை பொறுத்தளவில் 4 லேக்ஸ்லேருந்து 10 லேக்ஸ் வரைக்கும் நமக்கு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பிடிஎஸ்ஸை பொறுத்தளவில் ஓன் கிளினிக்கும் வந்து ரன் பண்ணலாம். நம்ம செப்பரேட்டாக லைசன்ஸ் எடுத்து அந்த மாதிரி ரன் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து பிடிஎஸ் வந்து ஆங்காங்கே இருக்கும். ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒரு 20,000 30,000க்காக சேலரிக்கு போகிறத விட வீட்டோடய ஒரு கிளினிக்காக எடுத்து அந்த மாதிரி வரக்கூடிய கஸ்டமரை கவனிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்து நேரடியாக கிளினிக் தொடங்கக்கூடியவங்களுக்கு இருக்குது. ஸோ 3வது சொல்லப்போது பிஏஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 5½ வருஷம் கோர்ஸு, 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஸோ இதுக்கு ஃபீஸ்ன்னு சொல்லும்போது ஒரு ஆவரேஜாக 25,000லேருந்து 3.2 லேக்ஸ் பெர் ஆனம் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜாப்னு சொல்லும்போது இதுக்கு வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுக்கும் இருக்க தான் செய்யுது. ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், கேட்டகரி மேனேஜர், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ஆயுர்வேதிக் டாக்டர், ஜூனியர் கிளினிக்கல் ட்ரையல் கோஆர்டினேட்டர், ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சேலரியை பொறுத்தளவில் 3.5 லேக்ஸ் பெர் ஆனம் வந்து நம்ம ஆவரேஜாக வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ 4th பார்க்கும்போது பிஹெச்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுவும் மெடிக்கல் சார்ந்த படிப்பு. இதுவும் 5½ வருஷம் தான். 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் போக வேண்டியிருக்கும். ஸோ ஃபீஸை பொறுத்தளவில் 30,000லேருந்து 1 லேக் வரைக்கும் பெர் ஆனம் வந்து இருக்கும். ஜாப்னு சொல்லும்போது ஹோமியோபதி டாக்டராக ஆக முடியும். ஸோ மெடிக்கல் ஆஃபீஸர், ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதுவும் கூட லைசன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ஓனாக கிளினிக் ரன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சேலரியை பொறுத்தவரை 4 லேக்ஸ் பெர் ஆனம் வந்து பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 5வதாக பார்க்கும்போது பியூஎம்எஸ், இது ஒரு யூனிக் ஸ்டடி. இதை பார்க்கும்போது ஒரு யுனானி மெடிசின் அண்ட் சர்ஜரின்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசின் அண்ட் சர்ஜரி. இதுவும் கூட 5½ வருஷம் கோர்ஸ் தான், 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப். ஸோ ஃபீஸ் வந்து ஆவரேஜாக பார்க்கும்போது 10,000லேருந்து 1.5 லேக்ஸ் வரைக்கும் பெர் ஆனம் இருக்கும். ஸோ நம்ம கம்பேரிட்டிவ்லி இந்த பியூஎம்எஸ் வந்து கொஞ்சம் படிப்புக்கான செலவுகள் கொஞ்சம் கம்மியாகவே வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ ஜாபை பொறுத்தளவில் ஜூனியர் யுனானி டாக்டர், யுனானி தெரப்பிஸ்ட்டு, யுனானி சர்ஜன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறையா வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஆவரேஜ் சேலரியை பொறுத்தளவில் 2 லேக்ஸ்லேருந்து 5 லேக்ஸ் வரைக்கும் நம்மளால் வாங்க முடியும். ஓகே, அடுத்தது பார்க்க போகும்போது ஸோ பிஎன்ஒய்எஸ்ன்னு பார்க்குறோம், அதாவது பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இதுவும் கூட 5½ வருஷம் கோர்ஸு. ஸோ 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப்.
ஸோ ஆவரேஜ் ஃபீஸை பார்த்தளவுல 30,000லேருந்து 25 lakhs வரைக்கும் இருக்குது. ஸோ ஜாப் வந்து என்னென்ன ஜாப்லாம் கிடைக்கும் அப்படின்னா, நேச்சுரோதெரபிஸ்ட்டாக இருக்கலாம், கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், ஃபிசிசியன்ஸாக இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஆவரேஜ் சேலரின்னு சொல்லும்போது 3 lakhsலேருந்து 5 lakhs per annum அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்க்கும்போது பிஎஸ்எம்எஸ், பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின் அண்ட் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு படிப்பு. இது முக்கியமான படிப்பு. இந்த காலத்தில் இந்த மாதிரி படிப்பு வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டே போகுது. ஏன்னா இது மூலிகை சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு. நமக்கே தெரியும், இப்போ நிறைய இயற்கை அங்காடிகள் வந்துருச்சு, மரச்செக்கு எண்ணெய். ஏன்னா நிறைய பொதுமக்கள் வந்து நோய்வாய்ப்படுறதுனால நிறைய இயற்கையை வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எதெல்லாம் இயற்கை, எதெல்லாம் யுனானி, எதெல்லாம் சித்தா அப்படிங்கிற மாதிரி மூலிகை சம்மந்தப்பட்டதில் நிறைய பேர் வராங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் சென்னையில் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய சித்தா ஹாஸ்பிட்டலில் அவ்வளவு கூட்டம். ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த ட்ரெண்ட் வந்து இப்போ கொஞ்சம் மாறிக்கிட்டே போகுது அப்படின்னு பார்க்குறோம். இது கூட 5.5 வருஷ கோர்ஸ் தான், 1 year வந்து இன்டர்ன்ஷிப். அது போக ஆவரேஜாக ஃபீஸ்ன்னு சொல்லும்போது 50,000லேருந்து 3 lakhs per annum வரைக்கும் ஃபீஸ் இருக்கும். ஸோ ஜாபை பொறுத்தளவில் சித்தா பேத்தலாஜிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ட்ரக் மேனுஃபேக்சராக போகலாம், அப்புறம் டீச்சராக இருக்கலாம், ரிசர்ச்சர், மெடிக்கல் கன்சல்டன்ட், ஃபிசியோலாஜிஸ்ட், டெர்மட்டாலஜிஸ்ட்டு, சிரோஃப்ராக்டர் அப்படிம்பாங்க. அடுத்து இதுக்காக சேலரின்னு பார்க்கும்போது நம்ம 3 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் நம்ம சேலரி வந்து இதுக்கு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்ததாக பார்க்கும்போது கடைசியாக நம்ம மெடிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பை கடைசியாக பார்க்கும்போது பிவிஎஸ்சின்னு பார்க்குறோம். அதாவது பேச்சுலர் ஆஃப் வெட்டர்னரி சயின்ஸ். இது வந்து விலங்குகளுக்கு சிகிச்சை அளிப்பது தொடர்பான படிப்பு. 5.5 வருஷம் தான் யூஸ்வலாக இருக்கிறது போலயே. இது வந்து 1 year இன்டர்ன்ஷிப் இருக்கும். இந்த 5.5 வருஷத்தில் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, ஃபீஸ்ன்னு சொல்லும்போது 10,000லேருந்து 1 lakh வரைக்கும், அதாவது மிக குறைவான ஃபீஸ் தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஜாபை பொறுத்தளவில் சர்ஜனாக இருக்கலாம், ரிசர்ச்சராக இருக்கலாம், வெட்டர்னரி கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், வெட்டர்னரி ப்ரொஃபஸராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து இருக்கும். இதுக்கு சேலரியும் கூட நல்லாவே இருக்குது. 5 lakhs per annum வரைக்கும் நம்ம ஆவரேஜாக வந்து சேலரி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஓகே, நம்ம இவ்வளோ படிப்பு படிச்சிட்டோம். இத்தனை படிப்பு அப்படின்னு சொல்லும்போது இதுக்குரிய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ இந்த எல்லா படிப்புகளும் கிட்டத்தட்ட ஒரு 8 சொன்னேன். இந்த படிப்புகள் எல்லாத்துக்குமே எலிஜிபிலிட்டின்னு சொல்லும்போது +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் அதாவது அட்லீஸ்ட் வந்து 50% மார்க் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு சொல்லும்போது அது பாட்டனி, சுவாலஜி எல்லாத்துலேயும் இண்டிவிஜுவலாக 50%க்கு மேலே நம்ம எடுத்துருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து இதுக்கு எலிஜிபிளாக மாற முடியும். அது போக இல்லை, ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க இந்த இதில் சேர்றதுக்காக, காலேஜில் சேர்றதுக்காக ஒரு எக்ஸாம், அது நீட் எக்ஸாம்னு தெரியும். இந்த நீட் போக நமக்கு நிறைய எக்ஸாம் இருக்குது. ஏஐஐஎம்எஸ், ஏஎஃப்எம்சி, JIPMER. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து நீட்டு தான் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதில் ஒன்றே ஒன்று, அதாவது நான் 8வது சொன்னக்கூடிய அந்த வெட்டர்னரி சயின்ஸுக்கு மட்டும் நீட் வந்து தேவையில்லை. டைரெக்டாக வந்து பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் இந்த படிப்புகளில் எதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதோ, ஸோ நீட் எழுதிட்டு அல்லது நீட் எழுதாமல் இந்த ஒரு கோர்ஸு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எது இஷ்டமோ அதை நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது போக டைரெக்டாக இந்த மாதிரி டாக்டர் படிப்பு இல்லாமல் பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது நீட் இல்லாமல் என்னென்ன கோர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா இந்த இதெல்லாம் சொல்லுவேன், கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பிஃபார்ம், பிபிடி அதாவது ஃபிசியோதெரபி, பிஏஎஸ்எல்பி, பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, ரேடியோ தெரப்பி இருக்குது. அதாவது நான் சொல்லக்கூடியது எல்லாமே பிஎஸ்சியில். கார்டியோ பல்மனரி பெர்ஃப்யூஷன் டெக்னாலஜி, மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தியா, கார்டியோ டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஃபிசிசியன் அசிஸ்டண்ட், ஆக்சிடெண்ட் அண்ட் எமர்ஜென்சி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, ஆப்டோம், ஆக்குபேஷனல் தெரப்பி, நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி, கிளினிக்கல் நியூட்ரிஷன். ஸோ இந்த மாதிரி படிப்புகள் எல்லாமே பிஎஸ்சியை பொறுத்தளவுலேயே இருக்குது. அதாவது நேரடியாக மருத்துவர்கள் இல்லாமல் பேராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது போக இப்போ இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து இப்போ அனிமல் ஹஸ்பண்ட்ரி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பிடெக்னு சொல்லும்போது ஃபுட் டெக்னாலஜி, பால்ட்ரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி. ஸோ இதுக்கு எல்லாம் எலிஜிபிலிட்டி என்னன்னு சொன்னால் மேக்ஸு, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அது போக அதாவது இன்ஜினியரிங்கில் என்னென்ன படிப்புலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படின்னாச்சுன்னா ஸோ இந்த நான் கிட்டத்தட்ட நிறைய உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஸ்க்ரீனில் காமிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து வீடியோ வந்து ரொம்ப லெங்க்த்தாக போகக்கூடாது அப்படிங்கிறதுனால இது எல்லாமே நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வீடியோவிலையும் அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தலைப்பில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்கை கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க.
ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.